பூமியை பார்க்கிற போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. மனிதன் சிறுமையிலும் சிறுமையானவன். இந்த பால் வீதிகளின் கணக்கில் அறிவாளிகள் நிறைய வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து எனக்கு வியப்பாக இருக்கிறது. நாங்கள் இங்கே பொழுதுபோக்கு பேசவில்லை, திரைப்பட வசனம் பாடல் பேசவில்லை, இங்கே நட்சத்திரங்கள் யாரும் ஆடி காட்டவில்லை. கமலஹாசன் என்ற அறிவாளி இங்கே வந்திருக்கிறார். அவர் அறிவாளி என்பதனால் இங்கு அழைத்தேனே தவிர நடிகர் என்பதற்காக அல்ல. அவர் நடிகராக இருப்பது உபதொழில், அறிவாளியாக இருப்பதுதான் மெய்த்தொழில். அதனால் அவரை இங்கு அழைத்தேன். ஆனாலும் இங்கு அறிவியல் பேசப்பட்டது, ஆழமான தமிழ் பேசப்பட்டது, பிரபஞ்சம் பேசப்படுகிறது, கோழியல் வானியல் பேசப்படுகிறது. ஆனால் எம் அறிவு தமிழ் மக்கள் 3 மணி நேரமாக தங்கள் உயிரையே உருக்கி இந்த மண்டபத்தில் ஊற்றிவிட்டு கரவொலி செய்து கொண்டே இருக்கிறீர்களே. இந்த அன்புக்கும் இந்த அறிவுக்கும் தமிழ் கடமைப்பட்டிருக்கிறது. மெல்ல தமிழினி வாழும் என்ற நம்பிக்கையை நாம் பெறுகிறோம். இந்த அறிவு வேண்டும். இந்த அறிவு தலைமுறையை வளர்க்கத்தான் பெரியார் பாடுபட்டார், அண்ணா பாடுபட்டார், கலைஞர் பாடுபட்டார், தளபதி பாடுபட்டு கொண்டிருக்கிறார். கல்விக்கு அவர் செய்கிற தொண்டை நான் வியந்து வியந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். கல்வி, மருத்துவம் இந்த இரண்டையும் எந்த அரசு முன்னெடுக்கிறதோ அதுதான் மக்கள் அரசு. அந்த மக்கள் அரசின் தலைவன் தளபதி ஸ்டாலின் என்பதை இந்த மண்ணுக்கு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நண்பர்களே, இந்த நட்சத்திரங்களை விட சூரியன் ஒன்றும் பெரியதல்ல. இந்த மொத்த பிரபஞ்சத்தில் பால் வீதியில் இந்த சூரியன் ஒரு சுண்டைக்காய். இந்த சூரியனை பால் வீதி கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. இந்த சூரிய குடும்பம் என்பதை இந்த வானத்தில் ஒரு கணக்கே இல்லை. இந்த பூமி என்பது உனக்கும் எனக்கும் பெருசு. இந்த சூரியன் என்பது இந்த பூமிக்கு பெருசு, சூரிய குடும்பத்துக்கு பெருசு. பால் வீதியில் இது கணக்கிலே இல்லை. இது ஒரு நட்சத்திரமா, இதற்கு 8 கோள்களா, இதெல்லாம் ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு படைப்பாம் என்று பால் வீதியில் பேச்சிருக்கும். பிற கோள்கள் கேலி பேசும். அப்படி சிறுமையிலும் சிறுமையானது சூரிய குடும்பம், சிறுமையிலும் சிறுமையானவன் மனிதன். இது விஞ்ஞான கணக்கு. ஆனால் அறிவின் கணக்கு, உழைப்பின் கணக்கு, மனிதன்தான் பெருமையிலும் பெருமையானவன். ஏனென்றால் எந்த நட்சத்திரத்திற்கும் தன் விதியை தாண்டி பயணிக்க தெரியாது. எந்த கோளுக்கும் தன்னுடைய இயற்பியல் விதியை தாண்டி நடமாட தெரியாது. விதிகளை உடைத்து ஒரு நட்சத்திரமோ கோளோ நடக்க தெரியாது. விதிகளை உடைக்க தெரியாது. மனிதன்தான் விதிகளை இடுவான், விதிகளை உடைப்பான். சட்டம் இடுவான், சட்டத்தை மீறுவான். அறிவின் எல்லை இதுவென்பான், அவனே தாண்டுவான். கடவுளை விட பெரியவன் மனிதன். கடவுளுக்கு விதி உண்டு, மனிதனுக்கு விதி கிடையாது. இந்த விதியற்ற இந்த அட்டைப்படத்தில் இருக்கக்கூடிய மாமனிதன் என்று நான் கொண்டாடுகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.